ஹாய்டா! அன்னைக்கு நான் பார்க்க போறது ஜிக்குக்குட்டியே ஒன் ஷாட் தான்டா. ஓகேவா? இது நேம் வந்துட்டு ட்ரங்க் ஹபி கன்ஃபியூஸ் டு மீ. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போலாம்டா. இங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா, அவளுக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். மம்மா சொல்றாங்க. என்னடாம்மா, என்ன வேணும் அப்படி சொல்றாங்க. வந்து என் கூட ப்ளே பண்ணுங்க மம்மா சொல்றாங்க. ப்ளே பண்ணமா, குக்கிங் ஒர்க் இருக்கே சொல்றாங்க. அச்சோ, அப்பனா மீனா கூட யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்களா சொல்றாங்க. மீனா கூட ப்ளே பண்ணணும்னு மீனாவோட அம்மாவுக்கு ஆசைதான். ஆனா மீனோட அம்மா குக் பண்ணணுமே, கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்துருவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கொஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் நம்ம ஜிமின் டாக்டர். ஜிமினோட பொண்ணு தான். ஜிம்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இல்லை ஜிக்குக்கு தான் மேரிட். ஓகேவா? இப்போ மீனா பார்க்குறா. அப்போ மீனாக்கு போர் அடிக்கல சொல்கிறாங்க. மீனாக்கு போர் அடிக்குதா சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. நான் அவன் அவர் ஐடியா சொல்லவா சொல்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லுங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ இந்த பாப்பா பார்க்குறா. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன அங்கிள் வீட்டில் விட்டுட்டா நம்ஷி அக்கா ஜூன் கூட ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? நம்ஷி அக்கா கூட்டியும் ஜூன் கூட ப்ளே பண்ணுமா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாப்பா தூக்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜிமின் அந்த பாப்பா தூக்கிட்டு இங்கேருந்து ஒரு 10 வீடு தள்ளலாம் ஒரு வீடு இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்லேயே இந்த கார்னரில் இவங்களோட வீடு இருக்கும். அந்த கார்னரில் நம்ம ஜின்னோட வீடு இருக்கணும். ஓகேவா? ஜின்னு யாருனாக்கா நம்ம ஜங்குடைய கசன். ஓகேவா? கசன் பிரதர். அவர் ரொம்ப பாசமாக இருப்பார் ஜிமின் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும். இப்போது ஜிமின் போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு டோர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு பார்க்குறா. ஜிமின் அங்கிள் மீனாட்சி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ஷி பாப்பா சொல்கிறாங்க. நம்ஷி பாப்பாவுக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். நல்ல பொண்ணு, ரொம்ப சமத்தா இருப்பா. இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கிள் உள்ள வாங்க சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க போறாங்க. என்கிட்ட கொடுங்க பாப்பா வசட்டு கொடுக்குறாங்க. பாத்திரா வசட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நம்ஷி மீனாவை தூக்குறா. மீனா செல்லம் எங்கே வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா நான் ப்ளே பண்ண வந்தேன் சொல்கிறாங்க. ப்ளே பண்ண விட வந்தீங்க செல்லம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உள்ள வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. யார் நம்ஷி சொல்கிறாங்க. அம்மா ஜிமின் அங்கிள் மீனா பாப்பாவுமா சொல்கிறாங்க. ஜிமின் வந்திருக்கானா சொல்லிட்டு நம்ம ஜின்னு வெளில வராங்க. ஜிமின் வாடா உள்ளவா சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க. குக் பண்ணிட்டியாடா சொல்கிறாங்க. குக் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கள் பாப்பா வந்து விளையாடணும்னு கேட்டாரா. எல்லா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாங்க என்ன குக் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதான் அவள் கேட்டா சின்ன கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அதான் கூட்டிகிட்டு வந்தா சொல்கிறாங்க. இது ரெண்டா இருக்குது. நீ சொல்ல நானே வந்து கூட்டிகிட்டு வந்து பண்ண சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் சொல்கிறாங்க. இந்த குக் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஜூன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க. ஜூன் சொல்கிறாங்க. ஜிமின் அங்கிள் சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறியாடா? ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. பண்ண சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே பாப்பா பார்த்துட்டு எனக்கு போகிறேன் சொல்கிறாங்க. பாரு ப்ளே பண்ணிட்டோம். சரி நான் வேணா குக் பண்ணிட்டேன். பாதி முடிச்சுட்டேன். எடுத்துகிட்டு போறியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணிட்டேன். இனிமேல் தான் எங்க வருவாங்க சொல்கிறாங்க. நம்பிட்டு ஏங்க இன்னும் வரலடா, இதுக்கப்புறம் வருவார் சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மி ஓகேக்காங்க. அப்புறம் கிளம்ப சொல்கிறாங்க. சரி நான் பத்திரம் போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வந்துடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா. எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ பாசமா, எவ்வளோ லவ்வா, எவ்வளோ கேரிங்காக இருக்கான். ஆனால் ஜகு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. அவன் எப்போ தான் இவங்கள்ட்ட பாசமாக பேசுவான், எப்போ தான் அவங்க கூட ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. எதோ மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்றக்காக கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கானே, ஒரு லவ் ஒரு கேர்லாம் கொடுக்கறதில்ல. ஜிம் மாதிரி ஒரு பையனை யாரும் மிஸ் பண்ண நினைப்பாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக குக் பண்ண முடிச்சிட்டாரு. குக் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வராங்க. வாஷ் பண்ணிட்டு வந்து சோஃபாவில் உட்காராங்க. ரிலாக்ஸாக இப்போ தான் உட்காராரு. சரி பாப்பா தான் அவங்க ப்ளே பண்ணிருக்காரு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சோஃபாவில் சாஞ்சி உட்காராங்க. இப்போ வீட்டில் டோர் உள்ள ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் தான் வந்துருப்பாரு சார். ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா ஜங்கோட ஹேண்டில் ஒரு கோட் இருக்குது. அவர் கோட்டை வந்து கரெக்டி ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்காரு. ஹேரில் மெஸ்ஸியாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது மேலே. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே உள்ளே வாங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து உள்ளே வராங்க. ஜிம் டோர் லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு சோஃபாவில் உட்காராங்க. ஜிம் போயிட்டு ஜங்கு ஷோல ரூம் பண்ணிருக்காங்க. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்கோ ஷோவில் ரூம் பண்ணிட்டு விடாக்கா அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை எப்பவும் விட பார்ப்பாரு. நார்மலாக இருந்தாலும் ஒரு ஷோவில் ரூம் பண்ணி விடுவார். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிருந்தாலும் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இப்போ ஷோவில் ரூம் பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. நிமிந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உன்னால் எப்படி முடியுது சொல்கிறாங்க. என்ன கேட்குறீங்க புரியல சொல்கிறாங்க. உன்னால் எப்படி முடியுது அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட கரெக்ட் இயர்ஸ் இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியல சொல்கிறாங்க. இல்லை உன்னால் எப்படி ஒரு பர்சன் இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும். ஒரு பர்சன்கிட்ட லவ் கேர் எதுவுமே கொடுக்காம இருக்கிறப்போ உன்னால் எப்படி ஒரு பர்சன் லவ் பண்ண முடியுது இத்தனை வருஷமா. அதுவும் என் அப்பா அம்மா உன் அப்பா அம்மா என்னோட பிரதர் சொல்லிட்டு யாருக்கிட்ட விட்டு கொடுக்காம இவ்வளோ கேர் பண்ணி எப்படி உன்னால் பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரிங்க் பண்ணிக்கிறாரு பேசுகிறாரு போல சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ட்ரிங்க் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிறியா நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன் இதுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இப்படி பேசியிருக்கானு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு டைம் கூட பேசவே இல்லை. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இருங்க நீங்கள் ரொம்ப மெஸ்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு சொல்கிறாங்க. எப்போது என்னை பற்றி யோசிப்பேன். என்னை பற்றி நம்ம குழந்தை பற்றி யோசிப்பேன். உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது. நீங்களும் என் குழந்தை தானே எடுக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜம்க்கு அப்படி ஜிம்மில் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு அப்படியே சோஃபா வந்து
கொஞ்சம் சாஞ்சிருக்காரு, அப்படியே எடுத்து ஹக் பண்ண விட்டு அப்படியே ஒரு படுத்திருக்க பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க லைட்டாக ஹக் பண்ணி எப்படா முடியுது, இவ்வளோ பொறுமை, இவ்வளோ கேரிங், இவ்வளோ லவ்விங், இதெல்லாம் எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? என் அப்பா சொன்னார், உனக்காக ஒரு பெஸ்ட் பர்சனை பார்த்துருக்கேன், அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டே அவங்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷன் புரியாமல் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா. எனக்கு மேரேஜ் லைஃப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, மேரேஜ் இல்லை இதெல்லாம் விருப்பமே இல்லை. ஒருத்தையாக ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணி அவன் என்னை சீட் பண்ணிட்டு போகிறப்போ என்னால் தாங்க முடியல. அதுவும் அவன் என்னோட எனிமையோட ஃபேன்ஸு, அவனை ஜஸ்ட் சீட் பண்ண வந்திருக்கான்னு தெரியப்போ என் மனசு உடஞ்சி போயிட்டு தெரியுமா. அவ்வளோலாம் எனக்கு துரோகம் பண்ணி நான் அப்படிலாம் சீட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் லவ்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பயம், லவ் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ எப்படி என் கூட இருக்க போகிற, நீ ஒன் டே என்னோட போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ கஷ்டம், நீ என்ன நான் உனக்கு யாரே கொடுக்கலனா கூட நான் உனக்கு கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீ எவ்வளோ பண்ணிட்டு இருக்க, இன்னமும் தெரியல. நான் அப்படியே நான் டே ஒன்ல எப்படி பார்த்தனும் அப்படியே இருக்கு. எப்படி அவன் நல்லா நிற்கிறேன், என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு அப்படியே கொடுத்துட்றேன். நான் என்ன கேட்டாலும் கேட்காட்டியும் எனக்கு எல்லா கேரையும் கொடுக்குறேன். அதனால எப்படி முடியுது ஜங்க் கேட்குறேன், உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா, உனக்கு டயர்டா இல்லையா என்ன நினைச்சு சொல்றாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிமினோட ஜங்குக்கு மேலே படுத்திருக்காங்க, பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கே டயர்டாக இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டா என்னோட ஜங்காவை பார்த்துக்க எனக்கே டயர்டாக இருக்கப்போ சொல்றாங்க. நம்மளுக்கு நடந்ததுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், நம்மளுக்கு நடந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், அது உங்களுக்கு அது ஃபோர்ஸ்டு மேரேஜ். அங்கிள் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்போ அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப தப்பான பொண்ணு, பேடான பொண்ணு. நான் அந்த பொண்ணு வந்துட்டு வார்னிங் பண்ணி அனுப்பிட்டேன். அந்த பொண்ணும் ஜங்கு வந்துட்டு விட்டு போயிட்டா. ஆனால் நான் அவனுக்காக உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க போறேன். நீ என்ன புரிஞ்சுக்கணும் ஜிமினு, கொஞ்சம் டைம் கூட அவனுக்கு ட்ரூ லவ்னா என்ன புரிய வைக்கணும். அவன் அந்த பொண்ணு ட்ரூவா லவ் பண்ணான், அந்த பொண்ணு ட்ரூவான பொண்ணா இல்லை, அவ வந்து டிசர்வான பர்சன் இல்லை. ஜங்குக்காவுக்கு நீ தான் டிசர்வான பர்சன் இருப்பா, நீ நல்ல பையன் தெரியும், அதனால உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மேரேஜ் லைஃப்ல ஸ்டார்டிங்ல, புரிஞ்சுக்கோ. ஒன் டே அவனை அக்செப்ட் பண்ணிப்பான், அவன் லவ் புரிஞ்சுப்பான். அப்போ உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் எனக்கு ரெக்வஸ்டா கேட்டாங்க. என் அப்பா கூட என்ன கேட்டாங்க, உனக்கு ஓகே வச்சு நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவு பண்ண, சரி ஓகே. நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான பசங்க லவ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளில வர முடியாம. அப்போ நான் நினைச்சேன், சரி ஓகே நான் வந்துட்டு உங்களை கண்டிப்பா வெளில கிளியர் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கும் பெரிய ஹோப்லாம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ் பண்ணி 3 month வரைக்கும் நீங்கள் என் முகத்தை கூட பார்க்க ரெடியா இல்லை. நீங்கள் நான் குக் பண்ணி வச்சா நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க, என் முகத்தை பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. எனக்கு பயமா இருந்துச்சு, நம்மளால அது முடியாமல் போயிருமோன்னு கூட நினச்சேன். 3 month ஆஃப்டர் சொல்கிறாங்க, 3 month ஆஃப்டர் நான் கம்பெனிக்கு வந்தேன். அப்போது நான் ஜாப் போன முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தேவைப்படுது. சரி ஓகே, ஏன்னா வீட்டில் தான் நீங்கள் பேச மாட்டீங்க, வந்துட்டு படுத்துருவீங்க, சம்டைம்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவீங்க மேரேஜ் ஆன புதுசில். அப்புறம் என்ன பண்ணாக்கா, சரி ஓகே ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து பேசினா கரெக்டாக இருக்க சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அப்போ உங்கள் கேபினுக்கு வரும்போது நீங்கள் ஒரு பொண்ணு ஃபைட் பண்ணியிருந்தீங்க, அதை நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. அன்றைக்கே சொல்கிறாங்க, இப்போ 3 month பிஃபோர் நினச்சி பார்க்குறேன். அதான் இப்போ இல்லைடா, மேரேஜ் ஆன புதுசாக 3 month பிஃபோர். ஓகேவா? அப்போது நம்ம ஜிம் போகிறாங்க, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போகணும். அதான் கரெக்டாக அம்மாவை தான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஜிம் தான் ஒரு பர்மிஷன் வாங்க வந்துருக்காங்க. அப்போ அந்த கேபினில் பார்த்தா, இப்போ பாரு ஜங்குக்கு நான் தெரியாமல் சொல்கிறாங்க, பாரு நீ யார் நான் புரிஞ்சுக்கிட்ட சரியா, நீ எனக்கு ட்ரூவாகவே இல்லை, நான் உனக்கு ரெடி பண்ணேன், நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், நீ மணி வேணும் கேட்டால் கொடுத்துருப்பேன், இல்லை எனக்கு ஜஸ்ட் எனக்கு ஒரு டேட் கிட்ட மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பான். நீ என்ன சொல்லிருந்தாங்க, நீ ஓப்பனாக சொல்லியிருக்க, நான் அதுக்கு நடந்திருப்பேன். இல்லை எனக்கு உனக்கு செட் ஆகாத அப்புறம் தூக்கி போட்டிருப்பானா, நம்ம லவ் பண்ணுற ஜங்க் சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு ஃபேக்காக என் கூட சொல்லிட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு என் ஃப்ரெண்டுடைய சாரி நீ வந்து என்னோட எனிமையோடைய ஃபேன்சி. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி வந்துட்டு என்கிட்ட இவனுக்கு வெக்கமாவே இல்லை, அவனுக்கு லாஸ் ஆகிட்டு ஒரே ஒரு ரீசனுக்கு அவன்கிட்ட அப்படி என்கிட்ட வந்திருக்கல அப்படி ஜங்க் சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு பார்த்துருக்கா ஜங்க் சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு ஒரே ஒரு ரீசனுக்காக என்கேஜ்மெண்ட் ஆனதை கூட நீ ஹைட் பண்ணிட்டு அப்படியே அவன்கிட்ட என்கிட்ட வந்திருக்க, என்கிட்ட வந்து எனக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபேக்காக நடிச்சிருக்கேன். நானும் நம்பி இவனை லவ் பண்ணி நான் ட்ரூவாக தானே லவ் பண்ணேன், ஃபேக்காக லவ் பண்ணேன். நான் கொஞ்சம் அரகண்டாக இருப்பேன், திமிராக இருப்பாங்க, லவ் ஃபேக்காக பண்ண மாட்டேன், நான் ஃபேக்காக லவ் பண்ணவே இல்லை, உனக்கு ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். நீ எப்படி ஏமாத்தினேன் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல. என் அப்பா ஜஸ்ட் எனக்கு எதுவும் தர மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக டக்குன்னு அவங்ககிட்ட போயிட்டு இல்லை, என்கிட்ட என்ன எதுவும் கேட்க கூட இல்லை. என் அப்பா சொன்னார் உன்னை பற்றி நீ நல்ல பொண்ணு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. அவள் அப்படி இல்லைப்பா, நீங்கள் தப்பா புரிஞ்சுட்டு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டாக பேசணும் தெரியுமா, ஆனால் நீ எனக்கு என் முதுக கொடுத்துட்டு நீ போய் அவன் கூட அவன் எதுவும் பையன் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ அவன் எனிமெண்ட்ஸை தாண்டி அவன் வந்துட்டு அவன் நடப்பையன் கூட கிடையாது. அவன் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண தெரியும் பொண்ணுங்களா அவனு போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்கா, அதான் அவங்களுக்கு நானும் ஏமாத்திர சொல்கிறாங்க. இல்லை ஏமாத்திர உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கார்டு கொடுத்துருக்காங்க, நீ ஏமாத்திர நிச்சயம் பண்ணல, நீ அவனுக்கு ஒன்று தான். அவன் எப்படி வந்துட்டு அவனுக்கு போர் அடிச்சு 1% போகிறானோ அதே பர்சன் சேஞ்ச் பண்ணுறானோ அதே மாதிரி தான் நீயும் அப்படி தான். அவனுக்கு வந்துட்டு மணி 1% இருந்தாலும் அவங்ககிட்ட இருப்பா, அப்படி இல்லைனாக்கா அவங்ககிட்ட போயிருவோம். யார் ட்ரெண்டிங்கில் யார் ஃபேமஸ் இருக்காங்களோ அவங்க தான் இருப்பேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா. நீ அப்போ என்கிட்ட அவள் வந்து ரீசன் அதுதான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவன் லாஸ்ட்டில் இருந்துக்கு அந்த ரீசனுக்காக அவங்ககிட்ட என்கிட்ட வந்துருக்க. அப்புறம் என் அப்பா எனக்கு எதுவுமே இல்லை, எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ அவங்ககிட்ட போயிட்டேன். திரும்பவும் இப்படி இருக்காக சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு லாஸ் ஆயிருக்கு, அவன் என்கிட்ட
சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறா, ஜங்குக்கு நான் சத்தியமா அப்படி பண்ணல, என் அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. அது இப்போ கூட நான் நீதான் வேணும்னு சொல்லி அப்பாட்ட ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்க சொல்றாங்க. எதுக்கு அவன்கிட்ட லாஸ் ஆயிட்டான் அதனாலயே சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குற இல்ல ஜங்கு நம்ப ஜங்குக்கு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சிரா. இங்க பாரு, இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிட்டு, இப்போ எனக்கு மேரேஜ் ஆகாம நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ என் லைஃப்ல ஒரு பர்சன் வந்திருக்காங்க, அந்த பர்சன் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு கேட்ட தெரியாது, ஆனா அந்த பர்சன் நம்பி வந்திருக்காங்க. என் அப்பா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு, என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஒன் டே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் மனசார. அது வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. நான் நம்புறேன் உன்ன மாதிரி பர்சன் அவங்க இல்லை, ஓகேவா? அவங்க உன்னோட 1000 பெட்டரான ஒரு பர்சன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பர்சன் எனக்கு கேர் பண்றாங்க. நான் அவங்க எதுவும் பார்க்கல, எதுவும் அவங்க பேசினா கூட கேர் பண்றாங்க. என் அப்பா எனக்கு ஒரு பெட்டர் பர்சன் கொடுத்துட்டாங்க லைஃப்ல, ஓகேவா? அவங்க தான் இதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. அவங்களை தாண்டி வேற யாரும் யோசிக்க முடியாது. நான் அவங்களுக்கு எனக்கு அவங்க மேலே லவ் இருக்கோ கேர் இருக்காதுன்னு தெரியாது, ஆனா அவங்க ட்ரூவா இருப்பேன். ஒன்ன மாதிரி ஒரு விரோதத்தை நான் பண்ண மாட்டேன். சரியா? இப்போ நான் உங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்க கூட லைஃப் வாழ்ந்தான்னு வச்சுக்கேன், அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி பர்சன் நம்பிட்டு அவன் உன்னை லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனாக்கா என்னை விட அந்த முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா இந்த மாதிரி பர்சன் தெரிஞ்சும் கூட நீ அவங்க கூட அப்படி இருந்து என் கண்ணால பார்த்தேன். அப்போ ஜங்கு சொல்றாங்க, அது பொண்ணுக்கு மாதிரி இருக்கு. அது ஜஸ்ட் எனக்கு ட்ரிங்க் சொல்றேன், ட்ரிங்க் பண்ணல, நீ நார்மலாக இருந்த கிளப்ல நான் பார்த்து. சரி, அப்பா சொன்னப்போ கூட நான் நம்பல, அப்பவும் கூட நம்பி ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. சரி, அவன் எதுக்கு தப்பா புரிஞ்சுட்டு அப்பா சொன்னதுனால சொல்லிட்டு டேரக்டா வந்து உன்னை கன்ஃபர்ஸ் பண்ண உன்னை கன்வின்ஸ் பண்ணான்னு வந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு காய் சார் நீயே பாரு, அவன் கல்யாணம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து கிளப்ல விட்டான். அப்போ பார்த்தேன், அசிங்கமா இருந்துச்சு, அருவருப்பா இருந்துச்சு. நீ இப்படி ஒரு பொண்ணு சொல்லிட்டு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அப்படி சொல்லிட்டு ஜங்கு பயங்கர பொண்ணுகிட்ட ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு எனக்கு லைஃப் சொல்றாங்க பாரு, இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு மெய்டா கூட என் லைஃப்ல நான் வச்சுக்க மாட்டேன், ஒரு மெய்டா கூட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அவங்க கூட ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. சரியா? நீ அப்படி கூட என் லைஃப்ல என்னோட பிளேஸ்ல என் வீட்டில் இருக்கக்கூடாது. சரியா? என் லைஃப்லயும் சரி நீ இருக்கவே கூடாது. உன்னை லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். உன்னை பார்க்க கூட எனக்கு பார்க்கறதே பாவம் நினைக்கிறேன். எனக்காக என் வீட்டில் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேவா? அவங்க ரொம்ப குட் பர்சன், ஓகேவா? அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்க அக்செப்ட் பண்ணிக்க எவ்வளவு டைம் ஆகும் தெரியாது, ஆனா நான் அந்த பர்சன் மட்டும் தான் லைஃப்ல இருந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தனி வேறு யாருக்கும் இடம் இல்லை. இங்க வந்து இப்படி போடலாக்கும் காலத்தை பிடிச்சி எவ்வளோ இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணவோ இல்லை என் வீட்டுக்கு வர ட்ரை பண்ணாக்கா வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் சொல்றாங்க பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், கேஸ் போட்டுருவோம் மேலே அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு பயந்து போயிடா. ஜங்குக்கு நீ எப்போ சொல்றாங்க? ஆமாட்டி நான் தான் பேசுறேன், மற்ற விஷயத்துல அப்படி தாண்டி இருப்பேன், கோவமா ரகடா இருப்பேன். ஆனா லவ் நான் விட்டதில்லை, ஒரு பாசம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஆனா நீ அப்படி ஜங்கு பாக்குறாங்க, உன்ன மாதிரி ப்ராடக்ட் நான் பார்த்தே வாழ்க்கையில தெரிஞ்சு தரமே. என் அப்பா எப்பவுமே நல்லதான் பண்ணுவாரு. உனக்கு கரெக்டான டைம்ல என் அப்பா சொல்லிட்டு இருந்துருக்க தப்பான பொண்ணு சொல்லிட்டு அதை என் கண்ணில் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ யாரும் நம்ப மாட்டேன். சரி? அதுக்கப்புறம் தான் உனக்கு பயோடேட்டா நான் எடுத்தேன். நீ எந்த பொண்ணு எந்த அளவுக்கு சீப்பான வேலை பார்த்துருக்கு, காலேஜ் படிக்கும் ஸ்கூல் படிக்கும் எவ்வளோ சீப்பாக இருந்தது நீங்க புரிஞ்சு. சரியா? இதுக்கப்புறம் லைஃப்ல உங்களுக்கு இடமே கிடையாது. இங்க வந்து வெளில போல கழுத்தை பிடிச்சி நானும் எடுத்து இருக்கும், அப்போ அசிங்கமாயிடும் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்றாங்க. அது பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடா. ஜங்கு சொல்றாங்க பாரு, என் லைஃப் விட்டு வெளில போ. சரியா? சொல்றாங்க எனக்கு ஒரு பாசம் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் ஹஸ்பண்டா இருப்பேன். இந்த ஜான் ஜங்குக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, புரியுதா? அப்படி சொல்லிட்டு நான் மேரிட் மேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு அந்த பொண்ணோட ஹேண்ட் பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. டக்குன்னு ஜெம்பி ஹைட் ஆகிக்கிறாங்க. அதை பார்த்துருப்பாங்க, அவர் பார்க்குறாங்க, அப்போ ஒரு புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பர்சன் வந்து பிடிக்கல அவங்க சீட் பண்ணக்கூடாது, அவங்க ட்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சார் ஜிம்முக்கு அந்த ஜென்டல் மேனஸ் தான் பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு ஜென்டல் மேனாக சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் மேரேஜ் பண்ணிச்சிருக்காங்க, ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. நம்ம அவர் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அப்படி எப்படியாவது அவங்க கேர் கார்டு கொடுக்கணும், அவருக்கு நம்பிக்கை வரணும்னு நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு கேர் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாட்டி சரி, நான் வந்து கேர் பண்ணுவேன், நான் லவ் பண்ணுவேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிம்முக்கு அந்த ஜென்டல் மேனர் பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதே விட்டுறாரு. ஒர்க் போக வேண்டாம், ஒர்க் போனாக்கா டைம் இருக்காது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவர் பார்த்துக்க முடியாது. அவர் மனசு இடம் பிடிக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று இழந்து ஆகணும், ஒன்று இழந்தா ஒன்று பெற முடியும். ஸோ நம்ம ஜாப் போட விட்டுடலாம், நம்ம இனிமேல் ஜாப் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்ணிடுறாங்க. ஜாப் போட கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு குக்கிங்காக எதுவுமே வராது, ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு எல்லாமே அவங்க அப்பா அம்மா கேட்டு யாரும் ஜங்கோட அப்பா அம்மா கேட்டு பண்ணுறாரு. அவருக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கணும், நல்ல ஒரு பாசனா நம்ம நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், அவருக்கு கப்பர்ஸாக நம்ம மாறணும். ஒன் டே அவர் புரிஞ்சுப்பார், நம்ம லவ் அவர் லவ் புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல, அவரு நம்ம ட்ரூவாக இருப்பார், அது போதும். அந்த வேர்ல்டு லவ் இந்த கேரிங்லாம் தாண்டி ஒரு பாசம் நமக்கு ட்ரூவாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு லவ் நமக்கு லைஃப்ல இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு நம்ம ஒரு ஹானஸ்டாகவும் இருக்கணும், அப்புறம் செகண்ட் கம்ஃபர்டாகவும் இருக்கணும். ரெண்டு லைஃப்ல நினைச்சுக்க கண்டிப்பாக கூட இருக்க முடியாது. ஜிம் நினைக்கிறாங்க அவர் நம்மளுக்கு ஃபேக் லவ் கொடுக்க வேண்டாம், ஃபேக் கேரிங் கொடுக்க வேணாம், ஓகேவா? என்னைக்கு அவர் தோணுதோ அன்னைக்கு கொடுக்கணும், அது வரைக்கும் நம்ம கூட கொடுப்போம். அப்புறம் ஜிம் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லவ் சொல்லிக்காமலே அவர் பாட்டுக்கு அழகா ஜங்கு கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு 4 months ஆஃப்டர் ரொம்ப ட்ரீட் பண்ணிருக்காரு, ரொம்ப உடஞ்சு போயிருப்பாரு. ஒன் டே ரொம்ப வந்து எப்படினாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு வந்து நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா இந்த பிரிட்ஜஸ் பீப்புளாக இருப்பாங்களே, அவங்க கூட இருந்து இருக்குது. அந்த பர்சன்லாம் வந்துட்டு நீ ஒரு பொண்ணுகிட்ட ஏமாத்திட்டு அவனை வந்து பொண்ணு விட்டு போயிட்டா பார்த்தியா சொல்லிட்டு கொஞ்சம் சீட் பண்ணியிருக்கா, அது தெரியாமல் இருந்திருக்கா, திரும்ப உங்கள்கிட்ட வந்திருக்கா சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நக்கெல்லாம் டீஸ் பண்ணிடவும் இவன் வந்து இது ஃபுல்லாக அந்த ஒய்ஃபுக்கு தெரியவில்லை, அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட ஜங்கு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் ஜங்கு தாங்க எவ்வளோ அரகண்டா இருப்பா, நீ வந்து ஒரு லெவலில் போய் ஏமாத்திட்டே சொல்லிட்டு ஜங்கு வந்து டீஸ் பண்ணவும் ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நிறைய குடிச்சிட்டு
வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜங்கு ஜிம்மி இப்போ ஒரே ரூமில் தூங்குவாங்க. ஆனால் ஒரு டைம் கூட ஜங்கு ஷேடோ கூட ஜிம்மி மேலே படாது. அவ்வளோ தள்ளி படுத்துப்பாரு. டீசெண்டாக தூங்குவார். ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பார். அன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பண்ணிட்டு இருக்காரு போல. ஜிம் போயிட்டு ஷோவில் இதே மாதிரி ஜிம் பண்ணிப்பாரு. அப்போ ஜம் பார்க்குறாங்க. ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீ தானே ஒய்ஃப், நான் ஹஸ்பண்ட் தானே, எனக்கு இப்போ நீட்டாக ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறோம் ஜம் கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எஸ் ஐ எம் யுவர் ஒய்ஃப், யுவர் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம் வந்து ஜங்கு ஒரு க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக்கும் அப்படி ஜிம்ல வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப அழுத்தம் இருக்காரு. அப்படியே ரொம்ப ஹார்ட்டாக இருக்காரு. அந்த ஹார்ட்னஸ் ஃபுல்லாகவும் ஜிம்ல காமிக்கிறாங்க. ஜிம் கோச்சிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அவர் வந்து நம்மள்ட்ட தான் இருக்காரு. வேற எங்கே போகல. ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு ஒரு வேறு எதுவும் பண்ணல. நம்ம ஒய்ஃபுக்கு கரெக்டாக தெரியல அவருக்கு. அதனால கரெக்டாக தெரிய வந்துட்டாரு. ஜிம்மும் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்கு ரொம்ப நேரம் ஜிம்முக்கு அப்படி இருப்பாரு. சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் இருப்பாரு. ஜிம்முக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் அப்படியே போட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஆயிருக்கும். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி கூட்ட குழந்தை மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னாச்சு இது குழந்தை ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை, சரியா எல்லாம் சரியாயிடும். ஒன் டே உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் நம்புறேன். மனசார பிடிச்சி மனசார உங்களுக்கு என்ன லவ் வந்து சொல்லுங்க எதிர்பார்க்குறேன். ஓகேவா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே வெயிட் பண்ணுறேன். உன்கிட்ட எங்கே போயிட மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம் தான் ஜக்கு பார்த்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பண்ணி பாய் அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கிருப்பாரு. ஜிம்மு ஜங்கு ஹக் பண்ணி யாராவது டேப் எடுத்து தூக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு உடனே தூங்குறாங்க. ஜங்கு வந்து ஹக் பண்ண நினைப்பாரு. ஹக் பண்ணா வந்து ஹக் பண்ணுவார். ஜிம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஹக் பண்ணுவாங்க. அவர் கம்ஃபர்ட் பண்ணுவார். எப்படின்னாக்கா அவர் ரொம்ப டயர்டாக அவ்வளோ மாதிரி இருந்தாலும் ஜிம்ல ஃபேஸாக வைப் பண்ணி விட்டாரா படுக்க வைப்பாங்க. சம்டைம் ஜிம் பண்ணி வச்சு அவங்க கூட ஜிம் கூட ரொம்ப க்ளோஸாக இப்படி இருப்பார். ஜிம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ வைப் பண்ணாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே அழகாக டேப் பண்ணி கொடுப்பாரு. அதை பார்க்குற ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜங்கு ஜிம்மி கிட்ட ரொம்ப அப்சஷனாக ஆயிடுறாங்க. அப்படி ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் ஃப்ரீட்டியாக இருக்கும். நம்ம சொல்லாமே பண்ணுறோம் என்ன நினச்சிப்பாங்க. சொல்லிட்டு இல்லை அவன் ஒய்ஃப் நான் மட்டும் தான் அப்படிலாம் இருக்க முடியும் சொல்லி ஜங்கு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். ஜிம்மி எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. நடக்கும். மார்னிங் பார்த்தா எதுவுமே நடக்க மாதிரி அவங்க வந்து அவங்க ஒர்க் அவுட் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ஜிம்முக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 months ஆஃப்டர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அப்போ கூட அவர் ஜங்கோட அம்மாவுக்கு ஜங்கோட அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க. ஜிம்ல வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாரு. அவரு ஜிம்ல ஓகேவா பேபி ஓகேவா சொல்லி கேட்பாங்க. எல்லாம் டீ எல்லாம் சொல்லிக்கிட்டா நீங்கள் கேட்டுருக்காங்க சொல்லி விட்டுருவாரு. எல்லாம் வாங்கி வைப்பாரு. வீட்டில் என்ன தேவையெல்லாம் வாங்கி வச்சிருவாரு. ஆனால் அதை தாண்டி நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற மெடிசன் வேணுமா கேட்கவே மாட்டேன். எதுவும் பேசவே மாட்டேன். வாய் திறந்து அப்படியே இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்தா கண்டுக்க மாட்டாங்க. நீ என்ன நாள் பண்ணி எப்படின்னா நான் அப்படி அந்த அளவு காமிப்பா சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சர்வ் பண்ணுவார். ஒரு டைம் வாமிட் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணி வாமிட் எடுத்துருப்பாரு. அப்போ நம்ம ஜிம் ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க. அவருக்கு அது ஒத்துக்காம போயிருக்கும். அப்படி இருந்தும் கூட மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஜிம்மில் ஜங்கோடைய பாடி ஃபுல்லாக ஒரு வெட் காய்ச்சி வைப் பண்ணி விட்டு அழகாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சுச்சுவேஷனில் கூட விட்டுக்க மாட்டாரு. அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து இரு சொல்லிட்டு பேபி வந்ததுக்கு அப்புறம் கூட கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ கூட ஜிம் சொல்லிப்பாங்க. இல்லைம்மா அவர் தனியாட்ட அவர் பார்த்துக்க மாட்டாருமா, நான் தான் கேர் பண்ணி பார்த்துப்பேம்மா. அவர் சரியாக சாப்பிட மாட்டார், சரி தூங்க மாட்டார். நான் வந்து கரெக்டாக கொடுத்தேன்னா எல்லாம் கரெக்டாக இருப்பாருமா, நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கம்மா சொல்லியிருப்பாங்க. குட்டி குழந்தையும் வச்சுக்கிட்டு ஜங்கையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு அவரையும் பார்த்துப்பாரு. வீட்டில் மேடு கூட இல்லை, எல்லாத்தையும் அவரே மேனேஜ் பண்ணிப்பார். அதை நினைக்கும் ஜங்கு ஒரு மாதிரி இருக்கும். அவரை பார்த்துட்டே இருப்பார். ஜங்கு ஜிம்மில் விடவும் மனசு இல்லை. அதனால் எப்பவுமே குழந்தை பிறந்தவங்க கூட நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் கேட்க மாட்டார். உனக்கு லவ் இருக்கா, கேரிங் இருக்கா, இதனால் என்ன ஹக் பண்ணுறவங்க கேட்கவே மாட்டார். உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் ஒய்ஃப், உனக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி விட்டுருப்பாரு. இப்போ அதை நினச்சி ப்ரெசென்ட்ல சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அதான் கேட்குறவனுக்கு என் மேலே லவ் சொல்கிறாங்க. பிகாஸ் யுவர் மை ஜென்டில்மேன் ஓகேவா, யுவர் மை பண்ணி பாய் எப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போவுமே பேசுகிற எப்போவும் இப்படி தான் இருக்கும் ஓகேவா. எத்தனை குழந்தை போகிறாங்க, நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை, நம்மகிட்ட இப்படி தான் இருக்கும் ஓகேவா. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணியிருக்கு, அந்த லவ் ட்ரூவாகவே இருந்திருக்கு. ஆனால் அந்த பர்சனுக்கு தான் அவங்க வந்துட்டு ஒன்று மாதிரி பர்சன் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அவங்க வந்து அன்லக்கி பர்சன் அது வேர்ல்டு ரொம்ப அன்லக்கி பர்சன் அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா ஒன்று மாதிரி பர்சன் இறந்துட்டாங்க அவங்க லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு உனக்கு நீ வந்து அவங்க டிசர்வ் பர்சனே கிடையாது ஓகேவா. நீ எனக்கு டிசர்வான பர்சன் ஓகே, யாருக்கு தெரியும் யார்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. யுவர் மை பண்ணி பாய், யுவர் மை ப்ரீஷியஸ் பேபி அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். நான் பேபியா சொல்கிறாங்க. எஸ் யுவர் மை பேபி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன் தெரியாதவங்க லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க தெரியும். நிறைய டைம் ட்ரிங்க் பண்ணி படுத்துருப்பேன். அப்போ அழகாக இதை கொஞ்சிட்டே இருப்பேன் தூங்கிட்டு இருக்கும்போது. எனக்கு எல்லாமே கேட்கும். சம்டைம் நான் நைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு அழகாக பார்த்து கொஞ்சிட்டு இருப்பேன். என்னாச்சு உனக்கு ஏன் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு கேட்பேன். அப்போ என் ஹேண்ட்லாம் பிடிச்சி மாதிரி பேசிட்டு இருப்பேன். அழகாக என்னோட ஃபேஸ் என்னோட ஹேர்லாம் ரப் பண்ணி விடுவோம். ஒரு மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பயம் எங்கள் அவன் ஹர்ட் ஆயிடணும். இல்லை எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ட்டில் வந்துடுச்சு. ஆனால் நீ ஃபஸ்ட்டில் பற்றி பேசுவேன்னா எனக்கு பயம் இருக்குது. ஒரு உன்ட்ட பேசினா உங்கள் ஃபஸ்ட்டில் வேணாச்சும் கேட்பேன்னு எனக்கு பயம் சொல்கிறாங்க. நான் எது கேட்கணும்னு சொல்கிறாங்க. உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க மாட்டேன். ஓகே ப்ரெசென்ட் நான் தான் ஓகே, ஃபியூச்சர் ப்ரெசென்ட் நான் மட்டும்தான். அதை பற்றி நான் பேச மாட்டேன் ஓகே. அதை பற்றி நான் நினைக்க விட மாட்டேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு எங்கள் கையிட்டு போயிடும் சொல்லிட்டு. ஆனால் அப்பா அம்மா வந்துட்டு கேட்பாங்க நீ ஹாப்பியாக இருக்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு எங்கள் பையன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இது என்னோட ஹஸ்பண்ட், இது என்னோட ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் என் பேபி, நான் ஹாப்பியாக இருக்கேன். யாருக்காகவும் இருக்கா விட்டு கொடுக்க
மட்டும் சொல்லுவேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன் அம்மா கிட்டே தான் சொல்லுவேன். உன் அம்மா கூட கேட்பாங்க, என்ப்பா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி மாதிரி சொன்னார் பண்ணிக்கிட்டியா, நீ ஹாப்பியாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நீ சொல்லுவேன், அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுவேன். அவள் ஜென்டில்மேன் மாதிரி சொல்லுவல, அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ மனசுக்கு தோணும், நானும் ஜென்டில்மேனாக தோணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி தோணும் சொல்கிறாங்க, அத்தையை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க நான் ஸ்டார்டிங் ஒரு பண்ண லவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு லவ் கேரிங் கொடுக்கல சொல்கிறாங்க. யார் சொன்னால் சொல்கிறாங்க, எனக்கு ட்ரூவாக இருக்கல அது போதும். லவ் கேரிங் எனக்கு அதில் ஒன்றே வரும்னு தெரியும், ஓகேவா, நான் அது ட்ரூவாக இருக்கல, எனக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறதில்ல. என்னதான் செக் பண்ணாலும் உனக்கு நான் ஒய்ஃப் வீட்டில் இருக்குன்னு தெரியுது, என்கிட்ட தான் வரணும் உனக்கு தோணுது, எனக்கு அதுவே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க நிறைய பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம், ஓகேவா, எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறது பிடிக்கும், நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன், ஓகேவா, எனக்கு ஹானஸ்டாக இருக்கும், எனக்கு லவ் இந்த கேர் இதெல்லாம் தாண்டி ஒரு பாசம் ஹானஸ்டாக இருக்கும், எனக்கு நான் ஹானஸ்டாக தான் இருப்பேன், ஓகேவா, எனக்கும் அப்படி இருக்கணும் ரொம்ப ஆசை. நீ எனக்கு அப்படி இருந்தேன், எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா, அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நான் எப்படி வேணால் இருந்துருக்கலாம், ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ட்ரூவாக இருக்கா, ட்ரூ ஜெம்மாக இருக்கா, ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மணி பேரை லவ் பண்ணேன், சரியா, அதுக்காக தான் எனக்கு ட்ரீம் ஜாப் போகணுன்ற ஒரு ட்ரீம் தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டேன், ஓகேவா, உனக்காக என் லைஃப்பில் உன்னை இடத்துல பெற முடியும். ஸோ என் ஜாப் எனக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் விட நீ எனக்கு இம்பார்ட்டன்ட், உனக்கு எங்கள் அப்பா கொடுக்குன்னு நினச்சேன், உனக்கு என்னை பற்றி புரிய வைக்கணும்னு நினச்சேன், ஓகேவா, வித்தவுட் பேசாமலே என்னோட வேர்ட்ஸ் எல்லாமே என்னோட கம்ஃபர்ட் வந்து நான் கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஓகேவா, அதாவது உன்னை எல்லாமே கேட்காம இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜாங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எனக்கு இப்போலாம் பாசிட்டிவாக இருக்கு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக எதுக்கு சொல்கிறாங்க, முன்னாடி என்ன மட்டும் தான் பார்த்துப்பேன், இப்போலாம் பாப்பா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியுமா, முன்னாடி தூங்கும்போது கொஞ்சிட்டே இருப்பேன், இப்போலாம் பாப்பா மட்டும் சொல்கிறாங்க. உனக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பாசிட்டிவாக தான், நீ இல்லை ஒய்ஃப் இல்லை, நீ எனக்கு எல்லாமே கொடுப்பேன், நீ சொல்லுவில ஸ்டார்டிங் எனக்கு பேபின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. ஓ சார் அப்போல்லாம் கேட்டுருந்தீங்களா, ஆமாம் எனக்கு கேட்கும், எனக்கு எல்லாம் ரொம்ப கேட்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நினச்சிட்டே இருப்பேன் ஆப்ஷன் இருக்கும்போது, நான் பேபின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ரகட் பாய்ன்னு சொல்லுவாங்க, நீ பேபின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் ஹேரில் ஒரு மாதிரி அப்போ ஒதுக்கி விட்டுட்டு எனக்கு ஃபோனில் கிஸ் பண்ணுறது, என்ன ஒரு மணி பையன் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் ரசிச்சு பார்ப்பேன். என்னை யாரும் அப்போ கொஞ்சினது கிடையாது தெரியுமா. நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டில் பற்றி பேசாத ஜிம் சொல்கிறாங்க. இல்லை பேசல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என்னை ரொம்ப பார்த்துப்பையா. அப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எப்போ பாப்பாவே கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நான் பாப்பா பார்த்து நினைப்பேன், இங்கே பாரு எனக்கு தெரியும், நான் நல்லா பாப்பா வந்து எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான். பாப்பா வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நீ அவர் ரொம்ப கொஞ்சம் இருக்கால பார்க்க பாசிட்டிவாக இருக்கு, என்னதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓ நம்ம கொஞ்சம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் நான் வந்து உன்னை ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறாங்க. சரி நான் கொஞ்சிறேன், ஆனால் நீ பாப்பாவை நீ ஏன் தூக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. நான் நினைப்பேன், நான் உனக்கும் பாப்பாவுக்கு டிசான பர்சன் தூங்க சொல்கிறாங்க. ஓ எனக்கு லவ்லாம் உனக்கு வேணும், எனக்கு கேர்லாம் வேணும், பாப்பாவை மேலே விளையாடுறப்போ உனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஆனால் நீ பாப்பாட்ட அதை கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுவேன், நானும் பாப்பாவும் சொல்கிறாங்க, எனக்கு எங்கே போயிடக்கூடாது, நீயும் பாப்பாவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை அவள்கிட்ட எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் சொல்கிறாங்க. அப்படியா அவன் ரொம்ப பாசிட்டிவ், ஏன்னா அவள் வந்துட்டு என்னோட லவ் பாதி எடுத்துக்கிட்டா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கு முன்னாடி உன் லவ் எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு தெரியுமா, ஆனால் இப்போ அவள் பாதி எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறேங்க, எனக்கு அப்போ ஒன்றால் வந்தவள் இல்லையா, ஏன்னா நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லைவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அதே சொல்கிறாங்க, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லையாவா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு அம்மாவாக நீ தானே சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, நீ யோசிக்கவே இல்லையா, எனக்கு நான் லவ் சொல்லவே இல்லை, அவன்கிட்ட நான் பாட்டுக்கு நீருக்காக இருந்தேன், அப்புறம் உனக்கு தோணவே இல்லையா, என் பாப்பா பாருப்பா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறேன், நான் ஒய்ஃப் நீ சொல்லல, நான் நீ ஒய்ஃப் நீ தானே எனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு கேட்கல, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு நான் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் தான் இப்படி இருப்பல்ல, வேறு யாரும் இப்படி இருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, ஓகேவா, நான் இப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காக விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. சரி விட சிலம்பு சார் இன்னைக்கு ஏன் என்கிட்ட பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஐ மேலி லவ் வித் யூ அண்ட் ஐ பாசிட்டிவ் வித் யூ சொல்கிறாங்க. பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டெடியாக ரொம்ப பாசிட்டிவாகிட்டு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக புரியல சொல்கிறாங்க. பாப்பா கிட்டே சொல்கிறாங்க. இல்லை பாப்பாட்ட பாசிட்டிவான அதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஏன்னா பாப்பா நம்ம குழந்தைலாம் சொல்கிறாங்க. சரி அப்புறம் வேறு பாசிட்டிவானா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நேற்று பாப்பாவும் ஷாப்பிங் மால் தானே போறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் பேசுகிறேன், பேபின்னு கூப்பிட்டேன், அவன் யாரை சொல்கிறாங்க. சின்ன மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு அவன் யார் அப்படி கேட்குறாங்க. ஓ அது வந்துட்டு அலெக்ஸ் சொல்கிறாங்க. அவன் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அது என்னோட சீனியர் சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிற, அவன் லவ் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து அதை சொல்கிறாங்க. நீ சொல்லு அவன் லவ் பண்ணியிருக்கான் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நேற்று நானும் காயும் வந்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன இருக்கு, ஆமாம் நீ ஷாப்பிங் போயிருக்கேன்னு தெரிஞ்சதுமே நான் வந்துட்டு ஜின்னா எனக்கு ஃபோன் பண்ணேன், நான் எப்பவுமே ஜின்னா என்கிட்ட தானே இருப்பேன், ஜின்னா எனக்கு ஃபோன் பண்ணேன் பாப்பாவும் நீ என்ன பண்ணுற கேட்கறதுக்கு. அப்போ அவன் சொன்னால் அவர் சொன்னார் ஷாப்பிங் போயிருக்கான்னு சொல்லிட்டு. சரி நம்ம நம்பர் ட்ராக் பண்ணிட்டு நானும் காய் வந்தோம் தெரியுமா. அப்போ தான் பார்க்குற உங்கள்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கான். அப்போ காய் கிட்ட யாரும் சொல்லிட்டு, காய் உன் காலேஜ் படிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் காய் இல்லை சரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ அவன் சொன்னான், அந்த அலெக்ஸ் சொன்னால் லவ் பண்ணா, ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணா, ஈவன் ஜிம் நம்ம பைத்தியமாக இருந்தான், ஆனால் ஜிம் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஜிம்முக்கு வந்துட்டு எனக்கு உங்கள் லவ்வில் சீனியர் மன்னிச்சுக்கோங்க, நான் வந்துட்டு உங்களை நல்ல ஒரு சீனியரை பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு அங்கே ரிஜெக்ட் பண்ணால் கூட ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணா.
அதனால வந்துட்டு அவன் எப்பவும் பேபி நான் எப்பவுமே வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவனை எப்போ பார்த்தாலும் ஹாய் சொல்லுவான், பேபி நான் கூப்பிடுவான், உனக்கு ஓகேவான்னு சொல்லுவான். கேட்டான். அதுக்கு ஜிம் கூட ஓகே சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு காய் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவனை பேபி பேபின்னு கூப்பிட்டான் தெரியுமா. நம்ம மீனா கூட கொஞ்சம் மீனா கூட ரொம்ப ஸ்மைல் பண்ணாங்க, கிஸ்லாம் பண்ணாவோ சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஜென்டில்மேனில் ரொம்ப அழகாக பேசலாம் சொல்கிறாங்க. இது எனக்கு ஜென்டில்மேன் சொன்னா சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், நான் பார்த்த பாசமே அவரும் ஜென்டில்மேன் தான். நான் என்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து லவ்வில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறார் தெரியுமா. ரொம்ப நல்ல பாசம்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. அவர் தான் லவ் பண்ண சொன்னேன், நான் லவ் பண்ணல ஓகேவா. நான் அழகாக சொல்லி புரிய வச்சுட்டேன். எனக்கு லவ்வில் அதை ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க நீ டேட் பண்ணு, என் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நீ லவ் பண்ணா டேட் பண்ணா தப்பு இல்லை, ரொம்ப நல்லவர் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி லவ்வில் அதப்போ ஃபேக்காக லவ் சொல்லக்கூடாது இல்லை, அப்படி ஃபேக்காக கூட சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் ஃபஸ்ட்டில் நீ என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வரல, நான் ஏன் ஒன்றும் பார்க்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் ஏன் அவளுக்கு தான் நீ ஏன் என் லைஃப் வந்துடக்கூடாது, அப்படி தான் லைஃப் அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எப்போ நம்ம லைஃப் அழகாக இருக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜம்பு அது வந்து பாஸ்ட் ஓகே, பாஸ்ட் ஓகேவா. இப்போ ப்ரெசென்ட்டில் நான் இருக்கேன் ஓகே, உன்னோட ஜிம்மிட்டு இருக்கேன், உன் ஜிம்னு ஒன்று நான் உங்க கூட இருக்கேன் ஓகேவா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா. நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேச லவ் பண்ணுறோம். நீ வந்து எங்கள் 2 பேருக்கு சொந்தமான ஒரு பர்சன் ஓகே, ஒரு யாருக்காகவும் இருக்கிட்டு தர மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா கூட சொன்னாங்க ஒரு வேலை இந்த லைஃப் முடியல ஜிம்மி, நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேனாக்கா வந்துட்டு ஜிம்மி நம்ம பார்த்துக்கிறத சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த லைஃப்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த லைஃப்ன்ற விட உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டு நிஜமாக நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ என்ன பரவாயில்ல பொறுத்துப்பா சரியா. ஏன்னா நீ ஜென்டில் மணி அதுவே போதும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து எனக்கு பிடிக்க வரும். ஆனால் எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறது அப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க பாப்பா பிறகு சொல்கிறாங்க. ஓ அப்போ பாப்பா பிறகு முன்னாடி லவ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை உண்மை சொல்லக்காப்பா இல்லை, பாப்பா பிறகு தான் எனக்கு ரொம்ப லவ் இருந்துச்சு. சொல்லணும்னு ஆசை தான், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்லணும்னு ஆசை தான் இருந்துச்சு. ஈவன் பாப்பாவோட செகண்ட் பர்த்டே கூட கன்ஃபியூஸ் பண்ண ஆசைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு பயம், சரி கொஞ்சம் டேஸ் போட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டுனா நேற்று அந்த பாசம் மட்டும் பேசுகிறப்ப எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் தெரியுமா. அவன் யார்ட்ட அவன் சொல்லிட்டு ஆனால் காய் சொன்னான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு காய் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொன்னாரு சொல்கிறாங்க. ஒரு வேளை நீ என்ன மேட்ச் பண்ணிக்காம அலெக்ஸ் மேட்ச் பண்ணி நடந்துருக்குமா சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொன்னான், எனக்கு எப்படி இருக்க சொல்கிறாங்க. அவர் ஏன் அப்படி சொன்னானே தெரியாது. ஆனால் உங்களை மேட்ச் பண்ண ஹாப்பியாக இருக்க ஓகேவா. அலெக்ஸை எப்போ நான் பார்க்க மாட்டேன், அவர் எப்போவுமே எனக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு தாண்டி எதுவுமே இல்லை ஓகே. எனக்கு லவ்ன்றது வண்டி பை மாதிரி தான் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. ஓ டவுட்டராக இருக்கோ சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இல்லை டவுட்டராக எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ எது பிடிச்சிங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காம மட்டும் பேச வரா சொல்கிறாங்க. ஓ அப்போ பிடிச்சிட்டு டெய்லி வரும். இல்லை கன்ஃபர்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணதான் கூட பிடிக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நீ என்ன சொல்ல வரா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜான் ஜம்புக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எங்கே போக மாட்டேன் சரியா, நம்ம கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ப்ராமிஸாக குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. பாரு உனக்கு குடிக்கணும்னு தோணுது, உள்ள ரிலாக்ஸாக இருக்குன்னு தோணுதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி கூட இருக்குது வேணாம் அப்படி நீ இருக்கிற வரைக்கும் லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டாம். உன்னை தாண்டி எனக்கு கம்ஃபர்ட் இல்லை, உன்னை தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை, எனக்கு உன்னை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நீ எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் சரியா சொல்லிட்டேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நானும் அப்படி தான், உன்னை எதுக்காகவும் யாருக்கும் இழந்துட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா. என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஓகேவா. நம்ம பாப்பாவை நல்லபடியாக வளர்த்து பெருசாகிட்டு அவளுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நீ நான் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கையை பிடிச்சிட்டு உலகத்தையும் சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ இப்போ சொல்கிறாங்க இப்போ நிறைய பொறுப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படி அப்போ இப்போ சுற்றுக்கிறா சொல்கிறாங்க. இப்போ சுற்றலாம். இப்போ ஒரு அப்பா அம்மாவோ ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மாவோ இருக்கணும் சரியா. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட பொறுப்புகள் நம்ம கடமைகளை முடிஞ்சதுக்கப்புறம் நீ நான் மட்டும் ரொம்ப அழகாக நிறைய லவ் பண்ணணும். இப்போ இருக்கிறத விட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நிறைய லவ் பண்ணணும். நீ சொல்லிட்டு சாஞ்சிக்கணும், நானும் சொல்லிட்டு சாஞ்சிக்கணும், 2 பேரும் ஆணை பிடிச்சிக்கணும், அழகாக நடந்து வரணும், நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மை இப்போ யோசிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உண்மை நீ ஏன் ஃபஸ்ட் டே லைஃப்பில் வர சொல்கிறாங்க. பாரு ஜாமுக்கா எப்பப்போ யாராவது லைஃப்பில் கடவுள் அந்த கரெக்டாக நம்ம அனுப்புகிறாங்களோ அப்போ தான் போக முடியும் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க உன் லைஃப்பில் எப்போ வந்து ஃபேட் இருக்கோ அப்போ தான் வர முடியும், நீ நினைக்கிறப்ப வர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காட் கிரேட் சொல்கிறாங்க. காட் இஸ் கிரேட் சொல்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் லைஃப் அனுப்பியிருக்காங்களா சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு ஜென்டில்மேனே லைஃப் அனுப்பியிருக்காங்களா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நான் ஜென்டில்மேனாக தான் பிடிச்சிருந்தா சொல்கிறாங்க. ப்ராமிஸா நீ ஜென்டில்மேனாக இருக்கிறது மட்டும் தான் பிடிச்சது, மற்றபடி நீ அழகாக இருக்குது. ஒரு ரிச்சான பையன். என் அப்பாவுக்கும் ரிச்சாக இருக்காது சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நான் வந்து அப்போ யோசிக்க மாட்டேன். ஒரு ஃபேமஸாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ட்ரெண்டிங்காக இருக்காங்களா நான் யாரும் லவ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பர்சன் ஹானஸ்டாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், அது மட்டும் தான் சொல்கிறாங்க.
இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அப்படி தான். எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே பிடிக்கும். ஒரு பர்சன் ட்ரூவாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என் லைஃப்பில் சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்டாங்க, நீ எனக்கு எப்படி சொல்கிறது, நீ ஒரு ஏஞ்சல் ஓகேவா, நீ லைக் ஒரு கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை எதுக்காகவும் நம்ம எழுந்துட மாட்டோம் ஓகேவா. நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பாஸ் மட்டும் சொல்லவே கூடாது ஓகே. நீ கடவுள் கொடுத்த வரம், இந்த வரத்தை எதுக்காகவும் யாருக்காக கழிச்சிட மாட்டேன். இந்த ஜான் கூட உயிரை நீ தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ உண்மை சொல்கிறேன். இந்த ஜான்ஜங்கோட உயிரை நீ தான் தெரியுமா. நீ எனக்கு நிறைய பண்ணியிருக்க, நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு எதுவும் திருப்பி தர முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு லவ் நிறைய கொடுத்தேன், கேரிங் அதிகமாக, அழகாக ரெண்டு ஒரு பேபி. அப்புறம் இன்னைக்கு இப்போலாம் எனக்கு கூட இருக்கணும் வந்து அப்போலாம் நான் கேட்காம ஒரு ஹவனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். நிறைய நீ யோசிச்சு கூட யோசிப்பேன், எப்படிடா நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பர்சனாக சொல்கிறேன். காய் சொல்லுவான், நீ ரொம்ப லக்கி பர்சனாக சொல்கிறேன். சொல்லுவேன்னா ஏன்னு கேட்டால் எனக்கு ஜீவன் லைஃப்பில் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன கூட சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் வந்துட்டு தோணும் கரெக்டு தான் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அது வெளில அவ்வளோ காட்ட தோணாது, பயமாக இருக்கும். எங்கள் அதுக்குள்ள மறுபடியும் ஒரு எனக்கு பயம், என்னோட போயிருவோம். நான் ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்னோட போயிருவோம். அப்போலாம் பயம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை அது சொல்கிறாங்க, பாஜம் காமல்ல நீ ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது நியாயமானது. அது உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்க கடவுள் கண்டிப்பாக அது உன் கூட விட்டுருவாங்க. அது ஒரு உன் கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன், உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுனாக்கா அது கடவுள் வந்துட்டு எடுத்துருவாங்க. புரியுதா சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இவ்வளோ அழகாக பேசுறது சொல்கிறாங்க. அப்படியே இல்லை, நான் அம்மாட்ட நிறைய பேசுவோம், அம்மா எப்படி சொல்லி தருவாங்க. சரியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு நான் இது வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட நேருக்காக மட்டுமே கூட இருக்கா சொல்கிறாங்க. லவ்வும் இருந்திருக்கேன், லவ்வுக்காகவும் நிறைய இருந்திருக்கேன். இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இவங்க மொத்த லவ் மட்டும் காமிக்கணும், நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு கூட நிறைய பைட்டாக பண்ணுவேன். எனக்கு அந்த டைம் நீடியாக இருக்குமா, நிறைய பைக் பண்ண ஒரு மாதிரி ஆக்கிடுவேன். இந்த டைமில் ஃபுல் லவ்வில் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு ஹவனுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொன்ன ஒரு ஐ லவ் தான் என்னோட ஹவனே ஓகேவா, நீ சொல்கிற அந்த ஒன்று தான் எனக்கு கம்ஃபர்ட், எனக்கு அதே போகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்துட்டு உன்னை ஹாப்பியாக வச்சுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சொல்கிறாங்க. அச்சோ பாப்பா சின்ன அங்கே இருக்கா சொல்கிறாங்க. சின்ன பார்த்து பாரு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, என் மொத்த லெவன் கூட காமிக்கிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சின்ன அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அட்ரஸ் அப்படி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 2 பேர் போய்ப்பினாக்கா ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஷையாக இருக்குது. ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சார் ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம் கிட்ட வராங்க. அவர் டேரக்டாக அப்படி ஜிம்மில் 4 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லவ் சொல்கிறாங்க, லவ் 2 சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜங்கு ஜிம்மில் 4 வெட் ஐஸு நோஸு லிப்ஸ் சொல்லிட்டு பாடி ஃபுல்லாக எவ்வளோ இன்ஜிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டமக்குள்ள பெட்டர் கிளாஸாக பறந்துச்சு. ஜங்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஏன் லவ் இப்படி இதுக்கப்புறம் நீ எதாவது ஃபீல் பண்ணி யோசிப்ப எப்படி ஒரு லவ்வாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ லவ் தான் காமிச்சேன், இதுக்கப்புறம் ஜாம் கூட லவ் பார்த்துட்டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன் ஓகேவா, இந்த ஜம் திரும்பி இப்படி தான் இருப்பேன், நீ பாரு சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்டது எல்லாமே ஓகே, உனக்கு என்ன நம்ம கூட எல்லாமே சொல்கிறாங்க. பாரு இந்த லவ் மட்டும் உனக்கு எல்லா லவ்வும் கொடுப்பேன் ஓகேவா. ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவனை மூவி கூட்டிகிட்டு போவேன், உனக்கு நான் எல்லாம் ஆர்டர் கூட்டிகிட்டு போவேன், நீ ரிலாக்ஸாக இருக்கிற பார்ப்பேன், உன் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுப்பேன். உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து பண்ண ஓகே, உனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் நான் இருப்பேன். உனக்கு எல்லாமே ஓகே, கேட்கறதுக்கு முன்னாடி நான் பண்ணி தருவேன் சரியா. இதுக்கப்புறம் வந்து கடமைக்கு வந்து வைக்கிற மாதிரி வைக்க மாட்டேன். நானே கூட்டிகிட்டு போயிட்டு நீ நான் சேர்ந்து ஒன்று வாங்கணும் ஓகேவா. இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு இருந்தாலும் உனக்கு எடுத்து தான் பண்ணுவேன் சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ நானும் இப்படினாக்கா நீ என்னோட சோல் ஓகேவா, நான் அவனோட சோல் ஓகேவா. நம்ம வந்துட்டு எனக்கூட நீயும் எனக்கூட நானும் இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அதாவது உடல் போர் உயிர் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜிம் ஜாங்க எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படி ஒரு 3 hours போய் ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சரி ஓகே இன்னைக்கு போகுது சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. பாப்பாவை நான் மார்னிங் கூட்டிகிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மார்னிங் ட்ரிங்க் சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் குடிச்சிட்றாங்க. கொஞ்சோண்டா ஆமாம் பேசும் தைரியம் இல்லை, கொஞ்சம் தான் குடிச்சா சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் சொல்கிறாங்க இனிமேல் தைரியமே தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட என்ன பேசினாலும் ஓப்பனாக பேசுவோம் சரி என்னால் முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாட்டா சொல்கிறாங்க. உங்களம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஜங்கு டேட்டாக படிக்கிறாங்க. எப்போது இதே மாதிரி இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜங்கு படிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. கமிங் டு மை லைஃப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானும் தேங்க்ஸ் சொல்ல எதுக்கு சொல்கிறாங்க. என்னையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்கப்பா. அதுக்கு உங்கள் லவ்வுக்கு நான் எப்போ டிசர்வ் பர்சன் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி யோசிக்காதுங்க ஓகேவா. நீங்கள் எனக்கு டிசர்வ் பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க ஹாப்பியாக இருக்கா. இது போதும் எனக்கு ஒன்றுமே காட் ஒரு வரத்தை கொடுக்குறாங்க சொல்லி ஜங்கு டைட்டாக ஹாப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னை இப்போ 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜம் பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஜங்கு வீட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணதே கிடையாது. முதல் தடவை ஜிம் தூங்கதை பார்த்துட்டு இது வரைக்கும் எல்லாம் எனக்கு ரீட் பண்ணேன். இதுக்கப்புறம் ஏன் டன் ஓகேவா ஸோ ஜங்க் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரூம் ஃபுல்லாக ரீட் பண்ணுறாங்க. ஜிம் மட்டும் தூங்கிட்டு பெட்டில் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அவர் டேரக்டாக கீழே கீழே வந்துட்டு நைட்டு குக் பண்ணது அப்படியே இருந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. ஜோ ஃபுட்டாக வேஸ்ட்டாக போயிட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு நீ குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குக் பண்ணிட்டு போது பாப்பா எனக்கு போது பாப்பா கூட்டு வந்துடா சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி குக் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆஃப் பண்ணி வச்சு டேரக்டாக சின்ன எங்களுக்கு தான் போகிறாங்க. அந்த பக்கம் சின்ன இப்போ தான் அவங்க பேபிஸ்லாம் 7 பேபிஸ்லாம் மில்க்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறா. மீனாக்கு ஷாக் ஆகிருக்கேன்னா அவங்க அப்பா அதிகமாக அதிகமாக கூப்பிட மாட்டார் தூக்க மாட்டார் பண்ணதில்லை.
அவருக்கு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. டேட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. செல்லமே சொல்லிட்டு தூக்குறாங்க. இப்போ நம்ம ஜிண்டுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இது மழை வரப்போது சொல்லிட்டாங்க. ரம்ஜித் பார்க்குறாங்க. ஜங்க் என்ன சொல்லிட்டாங்க. இல்லைங்க எங்கள் பாப்பா நைட்டு எங்கே இருந்து தடா சொல்லிட்டாங்க. நாங்கள் தூங்கிட்டோம் அதை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிண்டு பார்க்குறது என்ன இவன் நெக்கில் ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹிக்ஸாக இருக்குது. வருஷம் வர இருக்கான். ரொம்ப புதுசாக இருக்கே சொல்லி பார்த்துருக்காங்க. பழைய ஜங்கு பார்க்குற மாதிரி இருக்கு. எதுவும் பழைய ஜங்கு கூட சொல்ல முடியாது. அவங்க கூட கொஞ்சம் அரகண்டாக இருப்பான். இவன் பார்த்து ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஏங்க சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க. ஏங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் கொலை மடைச்செல்லாம் சொல்லிட்டாங்க. டேட்டா சொல்லிட்டாங்க. இப்போ அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கொஞ்சிட்டு போகிறாங்க. செல்லத்துக்கு என்ன வேணும் என்ன வாங்கி தரணும்னு கேட்குறாங்க. பாப்பா ஒரு லிஸ்ட்டே போடுறா. எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லிட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டாங்க. டேட்டா உனக்கு என்னாச்சு சொல்லிட்டாங்க. எனக்கடா எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு நல்ல புத்தி வந்து சொல்லிட்டாங்க. நல்ல புத்தியா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா நல்ல புத்தி வந்துச்சு அப்படி ஜங்கு சொல்லிட்டாங்க. பாப்பாக்கு பொருள் என்ன சொல்லிட்டா சொல்லிட்டாங்க. அதுவா அம்மா சொல்ல வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. போயிடலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீ ப்ளே பண்ண நான் போயிட்டு அம்மா எழுப்பாரா சொல்லிட்டாங்க. நானும் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு பார்த்து ஜிம்மி கியூட்டாக கவர் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் போய் கிஸ் பண்ண போக பேபி தான் நான் சொல்லிட்டு அது போய் கிஸ் பண்ணிட்டு தான் உங்கள் அம்மா லிஃப்ட்டில் போயிட்டு பவுட்டில் கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ண அம்மா குட் மார்னிங் சொல்லுது. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாரு. இதான் எனக்கு பாசிட்டிவ் ஆகுது. இப்போ எப்போதுமே எனக்கு ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. சிக்ஸில் பண்ணலாம்ல அதே கிளிப்பில் பண்ணணும் ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஐஸ் அப்படின்னு ட்ராப் பண்ணிட்டு மீனாட்சி எல்லாம் ஜங்குக்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு இன்னும் பாசிட்டிவாக வச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் தான் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மம்மாவை மம்மா சொல்லிட்டாங்க. செல்லம் என்ன பண்ண நைட்டு தூங்கினா சொல்கிறேன் தூங்கின மம்மா நீங்கள் எங்கே மம்மா வரல சொல்லிட்டாங்க. சாரில் தாங்க மம்மா தூங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா மம்மா நான் பார்த்தேன் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு வரலையா சின்ன அக்கா சொன்னாங்க. நீ தூங்க நான் தூங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. சாரி சொல்லிட்டாங்க. சரி மம்மா சொல்லிட்டு கூட போய் பேசிட்டு இருக்கு. இப்போ பேபி தான் மம்மா டேடின்னு தூக்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜாங்க மாறிச்சிட்டு இருக்காங்க. சரி ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். மீனாட்சி எல்லாம் சொல்லிட்டாங்க. டேடா சொல்லிட்டாங்க. நீ போய் டேக்கி அப்ளை பண்ண வரேன் சொல்லிட்டாங்க. அப்படியே மம்மா சொல்லிட்டாங்க. மம்மா எஞ்சி வருவாங்க நீ போ சொல்லிட்டாங்க. சரி பேபி இறங்கி போயிடுது. இப்போ ஜங்க் பார்க்குறவங்க ஜங்கு பின்பற்றுறாங்க. என்ன ஜங்கு சொல்லிட்டாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு என்னை மறந்துட்டு அவள் கூட பார்த்துட்டு இருப்பா சொல்லிட்டாங்க. நான் அவனுக்கு மறந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் மார்னிங் நீ பாட்டுக்கு அவள் கூட பார்க்குறேன் நான் பக்கத்தில் இருக்கேன் கொத்து கலாச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொத்து கலாச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வண்டி பையன் தான் சொல்லிட்டாங்க. அப்படி கூட சொல்லு அப்படின்ட்டு பாப்பா லிப்பில் பெக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவள் அப்படிதான் பண்ணுவா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அவள்கிட்ட சொல்லியா சொல்லிட்டாங்க. என்னென்னு சொல்லிட்டாங்க. சீக்ஸ் கூட கிஸ் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. அவங்க நம்ம பொண்ணு சொல்லிட்டாங்க. அதான் தெரியாது ஓகேவா இது எனக்கு இது ஓகேவா திஸ் இஸ் மைண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் திஸ் இஸ் மைண்ட் ஒன்லி ஓகேவா இது வேறு யாருக்கும் கிடையாது. நீ வந்துட்டு நாம தான் கிஸ் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு உண்மையாகவே இது நீ தான் பார்த்துருக்காங்க. என்ன நினச்சா ஜங்க் பண்ணிட்டு பேசினா இப்போ மறந்து நினச்சா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் இங்கே எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு பாவம் ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்கள்கிட்ட வருஷத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ சொல்லிட்டு என்னன்னு சொல்லி இப்போ சரியா சொல்லிட்டாங்க. ஜீவனம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அவள் குடிக்கையா சொல்லிட்டாங்க. நான் குடிச்சிக்கிறேன் நீங்கள் போயிட்டு பாப்பாக்கு மில்க் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க. அந்த போகிறாங்க ஜங்க் போயிடாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை மாதிரி இருக்காரு. இவரை போய் எப்படி அந்த பொண்ணுக்கு மனசு ஏமாத்திட்டு போக மனசு வந்து தெரியல. உண்மையாக நிறைய பேர் இப்படி தான் ரொம்ப அழகாக இன்னசென்ட்டாக இருக்க சில சொல்லி ஹர்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கூட அப்படி எப்படி ஏமாத்த மனசு வந்து தெரியல. ஜங்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் காட் தெரியும் யார் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் பார்த்துப்பேன் இந்த வண்டி பையனை ஜிம் ஜிம் நினச்சிட்டு போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு மிளகு மில்க் ரெடி பண்ணி தராங்க. டேடா நீ வீட்டில் பண்ணதிலே சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறம் பண்ண வேண்டாம் ஓகே உனக்கு எல்லாமே பண்ணுவேன். டாடாக்கு அம்மாவுக்கு உனக்கும் சரி எல்லாமே பண்ணுவான் சரியா உனக்கு என்ன கேட்ட டாடா சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்றியா நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாமே சொல்லிட்டாங்க. தான் சிக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அழகாக இருக்கடா லட்டு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஜிம் மாதிரியே இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க டாடா நீங்க இவ்வளோ அழகாக பேசுகிற பார்க்கா. அப்போ நம்ம ப்ளேலாம் பண்ணுவோம் மாதத்தில் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். இதுக்கப்புறம் எங்கேயும் போனோம் ஓகேவா என் கூட ப்ளே பண்ணலாம் அம்மா கூட ப்ளே பண்ணலாம் சரியா சொல்லிட்டாங்க. நிச்சயமாக டாடா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருப்பேன். நேரமாக வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றே அம்மா பத்திரம் பார்த்துப்பேன் வேலை கூட்டிகிட்டு போவேன் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஜாலி சொல்லிட்டு பேபி குளிச்சுட்டு இருக்கு. இப்போ ஜாங்க ரொம்ப கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் விட்டு குளிச்சு மறந்து இறங்கி பார்க்குறாங்க. 2 பேர் ப்ளே பண்ணுற பார்க்க அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணுக்கு ரொம்ப அப்பாவோட ட்ரூ லவ் கிடைக்காதுன்னு லவ் இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி காமிச்சு கொண்டு இந்த மாதிரி ஷோ பண்ணணும் இந்த மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அவருக்கும் இந்த லவ் நினச்சிருப்பாரு. இப்போ 2 பேர் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க் காட் நான் ரொம்ப நினச்சிட்டு இருப்பேன் எப்படா நடக்கும் நம்ம லைஃப்லன்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம ஹஸ்பண்ட் லவ் கிடைக்கும் நம்ம பொண்ணுக்கு எப்போ அப்பா லவ் கிடைக்கும் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ கரெக்டாக கிடைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்கன்னா பாப்பா வளர அவளுக்கு ஏக்கம் வந்து நினச்சிட்டு பயப்படுவேன். நம்பிட்டுருக்காங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க குழந்தைங்கள. அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னோட மினாக்கு எப்போல்லாம் கிடைக்க சொல்லிட்டு. ஆனால் இப்போ கரெக்டாக அவருக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் ஜம் கரெக்டாக இருப்பேன் நம்புறேன் சொல்லிட்டு ஜிம் கீழே இறங்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என் ஒய்ஃப்க்கு காஃபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காஃபிலாம் போட தெரியுமா சொல்கிறாங்க.
ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிச்சனை நான் எடுத்துப்பா சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காமா, இதுக்கப்புறம் எனக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்புறம் நான் ஃபுல்லாக எடுத்துப்பேன், ஓகேவா, நீ ரெஸ்ட் எடுத்தால் போதும், நான் குக் பண்ணி என் ஒய்ஃப் ஹாஸ்டல் போகிற சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக நீ தான் பேச சொல்லிட்டாங்க. உண்மையாகவே நீ நினைப்பேன் 3 இயர்ஸ் நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பா, நான் இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் பார்த்துப்பேன், ஓகேவா, நீ போதும் போதும் சொல்கிற வரைக்கும் லவ் கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு வந்துட்டு நீ என்ன லவ் பண்ணுறியோ அதோட தாண்டி 100 மடங்கு அதிகமாக லவ் வந்து உனக்கு கொடுப்பா, சரியா, உன் லவ்ல 3 வைப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, நீ அப்படிலாம் கூட கொடுங்க, நீ ஹாப்பியாக இருந்த போதும், நீ ஹாப்பியாக எங்க கூட கம்ஃபர்டபுளாக சொல்கிறாங்க. ஒன்று தாண்டி வேறு யாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ எனக்கு ப்ரீஷியஸ் பேபி, ஓகே, உன்னை எதுக்காக யாருக்கும் தர மாட்டேங்க பாரு, உனக்கு ஹாப்பியாக வச்சுப்பா, சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த டே மாதிரி எப்போ சொல்லி இந்த டே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்கு காஃபி குடிக்கிறாங்க. ஜங்க் பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு போட்டு கிளாஸ் சொல்கிறாங்க. இல்லை ஒரு கப் தான் போட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சொல்கிறாங்க. இப்போ மார்பல் ஷார்ட் குடிக்கிறாங்க. போய் பார்த்து கிளாப் பண்ணுது, ஐ சூப்பர் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கும் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 3 பேர் லைஃப் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்க் சார் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பார்க்க விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக யங் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் வண்டி மனசு மாறினாக்கும் லைஃப் அழகாக மாறுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக என் மனசு அவர் மனசு மாறும், எங்கள் லைஃப் அழகாக மாறும் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் லைஃப் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படியே இருக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. இப்படியே இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கல்ல, டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1.8 ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. இல்லை பாப்பாவை கொஞ்சம் பேர் ரெடி பண்ணி விட்டுறீங்களா சொல்கிறாங்க. கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் 2 இயர்ஸ்க்கு மேலே தாண்டி போச்சு, 3 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. ஜங்க் பார்க்குறவங்க இருக்கிற கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு வீட்டில் பாப்பா பார்த்து கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இல்லாச்சி என்னாச்சு உனக்கு 1 வீக்காக நான் பார்க்குற ரொம்ப ஒரு மாதிரி டெஸியாக இருக்கா, அடிக்கடி ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா, ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போக வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க போயிட்டு அந்த ஜாப் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க மெடிசன் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. மெடிசனாக சொல்லி ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு கேட்காம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு விட்டியா நீ, ஜங்க் போகிறான் போ, அங்கே ஜங்க் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு மேலேயே பாசம் ஃபுல்லாக போயிடும். நான் என்ன பண்ணுறது பார்க்கறது இல்லை. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் போய் ஜாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாக் ஆகிறாரு. இது சொல்கிறாங்க. அங்கே மெடிசன் கேடுங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது மெடிசன் உனக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு கிட்டு தான் இருக்குது, நம்ம ஜிம் டெஸ்ட் பண்ணி பார்க்க கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. செகண்ட் பாப்பா வந்துட்டு ஓகே பாப்பா என்ன மேனேஜ் பண்ண முடியாது, பிஸியாக இருக்குது, அவள் பாவம் தனியாக ப்ளே பண்ணுறாங்க. கிண்டர் கார்டன் போனால் அங்கே ப்ளே பண்ண வைப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நிஜமா செகண்ட் பேபி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து ஒரு குட்டி பையனை பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சரி பார்த்துக்கல, செகண்ட் டைம் வந்து கேட்டதான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லவே சொல்கிறாங்க. அது இல்லை சொல்ல வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா அன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ப முடியாதா சொல்கிறாங்க. நம்ப முடியாது ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நம்புறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஜங்க் இப்போ கீழே டவுன் பண்ணி நம்ம ஜிம்மில் ஸ்டமக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபீல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி இதை கிடச்சிருக்காரு. இந்த டைம் ஆன்டிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவே சொல்கிறாங்க. இல்லை இந்த டைம் நானே பார்த்துப்போம், ஓகேவா, என் ஒய்ஃபை நான் தான் பார்த்துப்பேன், ஸ்கேனுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டிகிட்டு போவோம், ஓகே, இப்போ இருக்கிறப்போ ஹேண்ட் பண்ணி பிடிச்சிப்போம், ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. உனக்கு என்ன டவுட்டு, நான் தான் என் பொண்ணு என் ஒய்ஃப் தான் விலகணும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அம்மா கூட சொல்கிறாங்க நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்புறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க. இல்லை சும்மா சொல்கிறாங்க. சொல்லுவா சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறேங்க. அப்படி இருக்கும்போது கூட கொஞ்சம் தான் அதெல்லாம் பண்ணா. இப்போ நான் மாறினதுக்கப்புறம் இவனை கண்டுக்க மாட்டானே ஜங்க் பார்க்குறாங்க. நீ தானே சொன்னேன் அப்படி எனக்கு லவ் கொடுத்தேன், நான் கொடுக்கேன் சார், அப்படி தானே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அட பாவி அதுக்கு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. கொடுப்பேன்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ என்ன ஜிம் ஜங்க் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறாங்க. இப்போ உனக்கு ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருக்காங்க. சொன்ன பார்த்தியா உனக்கு ஒரு பெஸ்ட் பர்சனை கொடுத்துருன்னு சொன்னா சொல்கிறாங்க. அப்பா உண்மை தேங்க்யூ பா, ஜங்க் போய் ஹாப் பண்ணிக்கிறாங்க. டே என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு டியூட்டிடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்களா. ஜிம் பார்க்குறாங்க. மீனா சரி என்னம்மா சொல்கிறாங்க. மீனா கொஞ்சம் கீழே இறங்கடா சொல்கிறாங்க. அம்மா நான் கூட தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறேன். என்னது இதை பார்த்துருக்காங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. ஐயோ அப்புறம் மீனா அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடா அப்புறம் கூப்பிடாங்க வா கூப்பிட்றாங்க. மீனோட பேச மாறி போட்டு டேட்டா சொல்கிறாங்க. அச்சோ அப்படியேடா அம்மா பாவண்டா ப்ரீத் பண்ணுறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. குட்டி பள்ளி அழகாக இருக்குது. ஜம் போய் பார்க்குது. அப்புறம் அம்மா எனக்கு தூக்க மாட்டாங்களா சார் தூக்குவாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ண தூக்குவாங்க. சரி அம்மா பாவம்லாம் சொல்கிறாங்க. நான் தூக்கவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவள் தூக்க சொல்லி கேட்டாலும் தூக்கிட்டேன், ஆனால் அப்புறம் முடியவே ஜங்க் காசு சொல்கிறாங்க. நான் இருக்கேன் சார் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அழகாக பார்த்துக்கிறாங்க. பார்க்கலாம் போடுறோம் பீச்சுக்கு போடுறோம். ஜிம்மோட ஹார்டு ஜங்க் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. 7 மந்த்தில் ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்க. நிறைய ஒர்க் டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. உங்களை யாரும் ஆர்டர் பண்ண சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது 2 பசங்க ஒர்க் போகிறாங்க, எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணணும்ல, பசங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. ஜங்காக மட்டும் இருக்கே இல்லை இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும். அப்புறம் ஸ்டாஃப் எப்படி நானும் ஜிம்மும் நிறைய ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு எல்லாமே இப்போ ஏர்ன் பண்ண தானே. அப்போ ஜாப்ல விட்டுட்டு நீ நானும் அந்த வேர்ல்டு சுற்றி
பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் ப்ராமிஸாக நினைக்கிறேன் லைஃப் அழகாக மாறும்னு சொல்கிறாங்க. ஏன் நினைக்கிறதா சொல்கிறாங்க? அதை சொல்கிறாங்க, பாரு கொஞ்சம் டேஸ் நம்ம லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் ஓகேவா, அதுக்கப்புறம் நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். கடவுள் ஒரே டைமில் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரே டைம் ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஓகேவா. அப்போ தான் லைஃப் அழகாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். த்ரில்லிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரில்லிங்காக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என் மணிப்பேருக்கு இவ்வளோ அழகாக பேச தெரியுமா சொல்கிறாங்க. என்னுடைய மூச்சு குடிக்கிட்டு பேசும்போது என் மணிப்பேருக்கு பேச தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் நம்ம ஜிம்முக்கு க்யூட்டாக அவர் கல்வி பிறக்கிறாரு. அந்த சாரி பாய் போய் பிறக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாட்டியா என்ன மாதிரி பிறக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பாப்பா இந்த மாதிரி இருக்கா, இப்போ தம்பி மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறது ஆமாம் அம்மா நீங்கள் டேட்டா ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தீங்க சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு ஆசை ஓகேவா, நீ தான் என்ன மாதிரி பிறந்திருக்கே, அதான் ஜங்க அப்பா மாதிரியே பாப்பா தம்பி பிறக்கணும் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால ஜங்கோட பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனில் அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாகவும் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. பேபி கீழே விட்டுற ஆசை சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குற மாட்ட சொல்கிறாங்க. அட பாவி எப்போதான் பணி வச்சுட்டு கேட்க சொல்கிறாங்க. இல்லைடா இவன் பார்க்க தான் மாதிரி இருக்கு, ஆனால் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஒன்று சொல்கிறாங்க. பாப்பா பாரு உன மாதிரி இருக்கான பேசுகிற என்ன மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சுற்றிட்டு இருக்காங்க. அது உண்மை தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடம் பிடிக்கிற இடத்துக்கும் ஆனால் எனக்கு குழந்தை சமத்தான் இருக்கும் போல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு நேட்டா நீ ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. இது நானும் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நீ என்ன மாதிரி நீ என்ன மாதிரி பேசுவா, என்ன மாதிரி தான் கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதோடைய இவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் பேபி பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு 2 பேபி அழகாக மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அந்த குழந்தைய அழகாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் யோசிக்கிறாங்கன்னா உண்மையாகவே ஒரு பர்சனை நம்ம கம்ஃபர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க புரியல எவ்வளோ வேலையை அவங்க புரியும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் ஆகுறாங்களே அதனால தான். அதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணோம். ஒரு விஷயத்துக்கு இறந்துனாக்கா ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மைண்ட் அதை வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நமக்கு எல்லாமே லைஃப்பில் வந்து பெட்டராக கிடைக்கும். அப்போ ஜிம் நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு ஜிம் கண்டிப்பாக ஒரு பெட்டராக லைஃப் மாறும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் என் லைஃப் இவ்வளோ அழகாக மாறி இருக்கு. அதே மாதிரி தான் அப்படி ஜிம் நினச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கிடச்சா லைஃப் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. வாழது ஒரு லைஃப் அந்த லைஃப்பில் ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாகவும் கேரிங்காகவும் லவபிளாகவும் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு லைஃப் கொடுங்க சரியா சொல்கிறாங்க. லைஃப்பில் கஷ்டத்தை கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஓகேவா. அது கஷ்டத்தை கொஞ்சமாக கொடுங்க, சந்தோஷத்தை நிறைய கொடுங்க ஓகேவா. ஏன்னா இது கிடைச்சிட்டு ஒரே லைஃப் தான். இந்த லைஃப்பை நாங்கள் அழகாக மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி என் பண்ணுறேன் ஓகேவா. இது எப்படி கொடுத்தனே எனக்கு தெரியல. எனக்கு நான் பாட்டு கண்ணாப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்டோரி ட்ரை பண்ணி எனக்கு வரவே இல்லை. த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்து தாண்டி நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட ஹெல்த்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டு உங்களுக்கு வருவேன் ஓகேவா. ஆக்சுவலாக பாடிக்கு நான் ரொம்ப அழகான ஸ்டோரிலாம் கொடுக்குற மைண்டில் வச்சு இந்த ஸ்டோரி இருக்குது. ஆனால் என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல ஓகேவா. த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. மைண்ட் சுத்தமாக ஒர்க் ஆக முடியுது. ஏன்னா என்னோட ஹெல்த்து கொஞ்சம் சரியானால எனக்கு அதிலேயே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரியல கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன் நான் வரமாட்டேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஹோப் இருக்குது கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு ஓகேவா. அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க, அப்புறம் ஹாப்பியாக இருங்க ஓகேவா. லைஃப் ஒரே ஒரு டைம் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு ஹார்ட் ஆகாத மாதிரி அழகாக லைஃப் லீட் பண்ணும் ஓகேவா. நான் உங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. கண்டிப்பாக சொன்ன உங்களை மீட் பண்ணுறேன். பை டேக் கேர் எவ்ரிவன்.